வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொழில்நுட்பம் முன்னேற வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் சுலபமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேலையே இல்லாமல் போகும்னு சொல்லிட்டு மனுஷன் தொழில்நுட்பத்தை வந்து முன்னேற்றப்போ வந்து யோசிச்சிருக்கவே மாட்டான். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயந்திரங்கள் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது. அது கிரேட்டுங்கிறது நம்பர்ஸில் கிரேட்டுன்னு சொல்கிறேன், ஆனால் அது மனிதர்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் நடக்க போகிற ஒரு பெரிய வேலை வாய்ப்புலாம் வந்து நிறைய பேர் இழக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பாரிகள்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் பாரி. வணக்கம் பாரி. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவின் சகாப்தம் நீங்களே உங்களோட வாயால் சொல்லியிருக்கீங்க. அவர் வரலன்னா தமிழ் சினிமா எந்த சைடு போயிருக்குமே அப்படின்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு கிரேட் லெஜண்ட் அவர் இறந்திருக்காரு. ஸோ உங்களுடைய பாரதி ராஜா அவருடைய இழப்பு வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேர் இழப்பு தான். ஏன்னா அவருடைய கலை படைப்புகள் வந்து காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய படைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தமிழ் தேசிய உணர்வாளர். அதாவது நிறைய பேர்லாம் வந்துட்டு இப்போ பேசுவாங்க தமிழ் இனம் அதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழினத்திற்காக எதையும் தியாகம் செய்து கொள்வதற்கு கொஞ்சம் பின்வாங்குவாங்க. இவர் இமேஜ் இதுக்காக இது பண்ணுவாங்க. இவர் வந்து இந்திய அரசு இவருக்கு கொடுத்த பாரத ரத்னா அந்த விருதம் கூட அவர் வந்து நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சு அதை ஒரு போராட்டமாக பண்ணார். அதாவது இப்போ என்ன ஆகும், ஒரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட ஒரு உயரிய விருதை வந்து ஒரு இயக்குனர் தன்னுடைய தமிழ் மக்கள் அங்கே இறக்குறாங்க, அதுக்கு இந்தியா ஒரு காரணமாக இருக்குங்கிறதுனால அவர் அதை கொடுத்தாருங்கிற ஒரு செய்தியாக உலக மக்கள்கிட்ட பதியப்படும் பேசப்படும்னு சொன்னாங்கல்ல. அது தமிழர்கள் தான் கொஞ்சம் பேர் பேசணும் பண்ணோம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே ஒரு 95% தமிழர்களுக்கு பாரதி ராஜா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சாருங்கிறது தெரியாது. ராமேஸ்வரம் நடந்த கூட்டத்தில் தான் அவர் அதை செஞ்சார். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு தமிழ் தேசியத்தோடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பாரதி ராஜா அவர்கள் ஒரு விதையும் போட்டிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். சீமான் அவர்கள் ஒரு டைரக்டராக மாறினானா அதுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வந்து பாரதி ராஜா தான். அப்போ ஒரு நீண்ட நெடிய இந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு பயணத்தில் பாரதி ராஜா இருந்தார். அவருடைய பங்களிப்பு அதிகமாக வந்து திரைத்துறை சார்ந்து இருந்தாலும் அரசியல் பங்களிப்பும் அவருடைய பங்களிப்பு வந்து பெருமைக்குரியது, போற்றுதலுக்குரியது. அதை வந்து என்றைக்குமே தமிழ் சமூகம் மறக்க போகிறதில்ல. திரைத்துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதி ராஜா அந்த காலகட்டத்தில் வராமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான மக்களுடைய பார்வைக்கு இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்குமாங்கிறது கேள்விக்குரிய. எவல்யூஷன் நடந்திருக்காதுன்றீங்க. அதே போல ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டராக தமிழ் திரைத்துறையில் இருக்கிறவரும் பாரதி ராஜா தான். பாலச்சந்தர் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்போசரும் கூட, பாலச்சந்தருக்கு கொடுத்த ரெகக்னேஷன் கூட பாரதி ராஜா அவர்களுக்கு கொடுப்பதற்கு பலருக்கும் விருப்பம் இல்லை. அதுக்கான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கு. அவருக்கு ஈக்குவலான எல்லா விதமான படைப்புகளும் வெற்றி படங்களையும் கொடுத்த ஒரு இயக்குனர் தான். ஆனாலும் அவருக்கு ஏனோ தெரியல, பாலச்சந்தருக்கு கிடைச்ச ரெகக்னேஷனும் பாலச்சந்தருக்காக பேசும்போது இந்த நடிகர்கள்லாம் பேசுகிற தன்மையை பாருங்க, பாரதி ராஜா அவர்கிட்ட பேசும்போது அந்த தன்மையை பாருங்க. அது என்ன, அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இவர் கொண்டு வந்த அந்த தமிழ் தேசிய கொள்கை சிலருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், சில நடிகைகளுக்கோ பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால அவரை பற்றியே பேசாமல் கடந்து போயிடுறது. ஸோ இதுதான் விஷயம். ஒரு யதார்த்தமான திரைப்படங்களை, அதுவும் தமிழ் கிராமங்களை சினிமாக்குள்ளே கொண்டு வர முடியும், சினிமா ஃப்ரேமுக்குள்ளே காட்ட முடியுங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது வந்து பாரதி ராஜா தான். அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் வந்த நபர்கள் தான் இன்னைக்கு வந்து இன்றளவும் அது சார்ந்த படங்களோ இல்லை மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையை காட்டுற மாதிரியான அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே பாரதி ராஜா அவருடைய தாட்லேருந்து வந்த ஒரு விஷயம்தான். ஸோ அவர் சொன்னால் பேசினா அது ஒரு தனி டாபிக்காக போயிடும். பட் நம்ம வந்து அவர் இன்னைக்கு போயிட்டாலும் அவர் வந்து என்றுமே வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான். அவருடைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி இன்னைக்கு நீங்கள் பார்த்தாலும் அவருடைய பல படங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு புது படம் பார்க்குற ஒரு அனுபவம் தான் கொடுக்கும். அதுதான். நன்றி பாரி. இப்போது ஐடி லே ஆஃப் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா புலி வருதுன்னு சொல்லிட்டே இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பல சைட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ உடனே வரக்கூடிய கேள்வி என்னென்னா, எல்லாத்துக்கும் இந்த வாட்டி வரக்கூடிய லே ஆஃப்க்கு காரணம் வந்து போன வாட்டி வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வாட்டி வரதுக்கு போகிறதுக்கே ஏன் இதான் காரணமா, ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. அடிப்படையில் வந்து என்னென்னா, நம்ம வந்து நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற ஜோசியக்காரர்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஜோசியம் பார்க்கணும் கைரேகைலாம் அனுப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நிலைமை.
ஸோ இப்போ என்னன்னா இப்போ அதனால சரி நம்ம ஒரு ஆர்வம் சொல்லி வைப்போம், கொஞ்சம் பொழைக்கிறவன் பொழைச்சிக்கிட்டோம் சொல்லி தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். 2026 எண்டில் இல்லைன்னா 2027 தொடக்கத்தில் பெரிய அளவு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வேலைவாய்ப்பு பறிபோவதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கான அடிப்படை காரணம் வேறு யாருமே இல்லை, இவன் தான். யார்? ஏஐ. இந்த ஏஐடைய வளர்ச்சி என்பது அதிகப்படியாக இருப்பதனால ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஏஐக்கான, அதாவது ஏஐ வந்து மனிதர்களுடைய பல வேலைகளை வந்து செய்ய தொடங்கிட்டு இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ ஐடியில் மேலிடத்துலேருந்து வேலைகள் தொடங்கிட்டாங்க. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் பொழுது எக்ஸ்ட்ரா ஊழியர்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களை எப்படியாவது அனுப்ப தான் போகிறாங்க. அதனால வந்து நம்மளுடைய கணிப்பு 2026 இறுதி காலகட்டங்களில் இல்லைன்னா அடுத்த வருஷத்துடைய தொடக்க காலகட்டங்களில் பெரிய அளவு வேலைவாய்ப்பு பறிபோக போகுது. அதுவும் குறிப்பாக இந்தியர்களுக்கு பறிபோக போகுது. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப வாஸ்ட். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஐடியில் வேலைவாய்ப்பு குறையுமான்னு கேட்டால் கிடையாது. ஏஐ வந்ததுக்கப்புறம் ஐடியில் வேலைவாய்ப்பு அப்படியே தான் இருக்கும், ஆனால் செக்மெண்ட்ஸில் வேலைவாய்ப்பு குறையும். ஏன்னா ஐடிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரின்னு வைங்களேன். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொழில் செய்கிற இது இருக்குது. ஐடிக்குள்ளேயே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் கேர். இப்போ இந்த கஸ்டமர் கேர் போன்ற வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக கஸ்டமர் கேரில் யார் வேலை செய்கிறான்னு பாருங்கள், இந்தியர்கள் தான். நீங்கள் வெளிநாட்டுக்காரனுடைய கஸ்டமர் கேர்லையுமே வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். இப்போ ஆப்பிள் சப்போர்ட் டீம் இருக்கும். ஆப்பிள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணால் அங்கே அட்டன் பண்ணுறது யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியராக தான் மோஸ்ட்லி. இதுதான் வந்து 80% இந்த கன்சியூமர் பேஸ்டா இல்லை கஸ்டமர் கேர் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஐடி ஜாப்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்தியர்களால் தான் நிர்வகிக்கப்படுது. இப்போ இந்த இடம் வந்து அப்படியே காலியாகும். ஏன்னா இந்த இதில் வேலைக்கு முழுக்க ஏஐ கொண்டு வர போகிறாங்க. ஏஐ சேட் சப்போர்ட்டு, ஏஐ வாய்ஸ் கால் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதாவது டெஸ்ட் ரன் மாதிரி டெஸ்ட் ரன் தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுவாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பில், அதாவது நம்ம சொல்கிறோம் கால் சென்டர்ஸ், வாய்ஸ் ப்ராசஸ், இந்த மாதிரியான டைரெக்டான ஒரு ப்ராடக்ட்டுக்கான கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதெல்லாம் ஏஐ ஃபில் பண்ணும். ஸோ இந்த ஜாபில் வேலையில் இப்போ இருக்கீங்க ஐடியில் அப்படின்னா முழுக்க உங்களுடைய வேலைகள் பறிபோக போகிறது. இது கன்ஃபார்ம். நீங்கள் வந்து இப்போவே முடிவு பண்ணி உங்களோட அடுத்த கெரியர் பாத்தை நோக்கி வேலைகளை தொடங்கிடுங்க. வேலை போக தான் போகுது, கன்ஃபார்ம். இதை நம்ம உறுதியாக சொல்லலாம். இதுக்கு போயிடும். அடுத்து என்ன நீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டிட்டிவாக நீங்கள் வந்து இந்த கோடிங்ஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஐடி ஜாப்ஸ் இருக்கும்ல, நமக்கே தெரியும், நம்ம பசங்களுக்கெல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் இருக்கும். இந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க ஐடியில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி சில கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க அந்த கோட்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையானது மாதிரி அந்த ட்வீக்கிங் மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோட்ஸை பயன்படுத்துகிற ஒர்க்கில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜாப்ஸும் ஃபுல்லாக போயிடும். ஸோ பேசிக் லெவல் ஆஃப் கோடிங், அப்படி அந்த பேஸில் வேலை செய்கிறீங்களா ஐடியில், நான் வந்து பேசிக்கான கோடிங் ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஜாப்ஸும் முழுக்க எடுத்து போகிறது. அதுக்கு அடுத்து வெப் டிசைனிங். வெப் டிசைனிங்கில் இருக்கிறோம், நாங்கள் வெப் டிசைனர்ஸாக இந்த ஐடியில் இருக்கிறோம். வலைதளங்கள் உருவாக்குறது, வலைதளங்கள் கட்டமைக்கிறதுங்கிறது தான் என்னோடய தொழிலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு போகுது. ஸோ இதுக்கும் வெப் டிசைன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஏஐஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அது வந்து ஃபுல்லாக டொமைன் கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி கையில் கொடுத்துருது. ஸோ இந்த ஜாப்ஸும் வேலை வந்து போகுது. ஸோ நம்ம சொன்னது மாதிரி கஸ்டமர் கேரு வாஸ் அவுட்டு, அதுக்கப்புறம் கோடிங் ரிப்பீட்டேட்டிவான கோடிங் போடுறவங்களும் வாஸ் அவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நான் சொல்லுவேன் வெப் டிசைனிங் இந்த மாதிரியானவங்களும் போகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேஸ்டான எடிட்டிங்ஸு, இல்லை அடுத்து வந்து இந்த ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி, அப்புறம் இந்த பேனர்ஸ் தயாரிக்கிறது, அது ஏற்கனவே போச்சு. இந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வந்து கேள்விக்குறி தான் போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஐடி செக்டாரை நம்பி ஐடி இண்டஸ்ட்ரீஸை நம்பி இருக்கக்கூடியவங்களுடைய வேலை வாய்ப்புங்கிறது வந்து பெருவாரியாக கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது.
யாருக்கு வேலை போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போவே வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணி இதுக்குள்ள போயிட்டு ஒரு சீனியர் மோஸ்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு வேலையை போகாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. புதுசாக நியூ ரெக்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு சீனியரை தான் தூக்கிட்டு கம்மி சம்பளம் வாங்கி அதிகமா வேலை செய்யற ஒரு யங்கர் பர்சனை மேல ஏத்தி விடுவாங்க. இது கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். பட் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த ஏஐ வந்ததுனாலதான் இந்த மாற்றமே வருது. என்னன்னா இப்ப ஏஐ வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணும் தெரியுமா? ஒரு நியூபியை ரீப்ளேஸ் பண்ணுது ஏஐ. பட் எக்ஸ்பீரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது எதை எப்படி பண்ணணும் போகணுன்ட்டு. இப்போ ஒரு நியூபியை ஒரு புதுசாக வரவரை ரெக்ரூட் பண்ணி அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த இடத்துக்கு அவர் வரும் பொழுது இவரோட சம்பளம் கம்மியாக இருக்கும். அதாவது புதுசாக வந்தவரோட சம்பளம் கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி பழந்துன்னு கொட்ட போட்டவரோட சம்பளம் அதிகமாக இருக்கனால 2 பேர் வேலையும் ஒன்றா ஆகும் பொழுது சம்பளம் கம்மியாக இருக்கவங்களை வச்சுக்குவாங்க, சம்பளம் அதிகமாக இருக்கவங்கள கழட்டி விடுவாங்க. இதுதான் கார்பரேட் ஸ்ட்ரக்சர். இவ்வளோ நாளாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன இங்கே சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசா வரவங்களுக்கு இந்த ட்ரைனிங் பண்றது காஸ்டே இனிமேது தேவையில்லை. ஏன்னா அந்த வேலையை தான் வந்து ஏஐ பண்ண போகுது. ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண தேவையில்லை. யாரை வச்சு ட்ரைனிங் பண்ண போறீங்க? பெரிய ஆளுகளை வச்சு தான் ட்ரைனிங் பண்ணுவோம். அவங்களும் தேவைப்பட மாட்டாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களும் தேவைப்பட மாட்டாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆள் என்னன்னா இந்த ஏஐஸோட விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருந்தா போதும். அவர் ஒரு ஹியூமனா இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. ஸோ அவங்கள அது எக்ஸ்பீரியன்ஸான ஆளை தானே வைக்க முடியும். எடுத்தோடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஒருத்தருக்கு நீங்க கீழ இருந்து கொடுத்து வர முடியும். அது பண்ணவும் முடியாது. புதுசா ரெக்ரூட்டும் பண்ண போறது இல்லை நீங்க. ஏன்னா பண்ணீங்கன்னா அவனுக்கு அவ்வளவு படி இழக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வயசானவங்களை கொஞ்சம் பேரை வச்சுக்குவாங்க, மேலே கீழே ஃபுல்லா ஏஐ கொண்டு வந்துருவாங்க. ஏஐஸ் தான் ஒர்க் பண்ணும். அந்த ஒர்க்கை வந்து வெரிஃபை பண்றதும் அது கரெக்டாக பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றது மட்டும் பெரியவங்க பண்ணுவாங்க. ஆல்ரெடி பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலை அப்படியே இருக்கும். ஸோ நியூ ரெக்ரூட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஐடியில் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே நடக்காதானா அப்படி கிடையாது. ஐடி வந்து ஏஐ பேஸ்டாக மாறும். சரி. ஸோ ஏஐ பேஸ்டாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஏஐயில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு தெரியுது, அதை வந்து ஏஐயை பயன்படுத்தி உங்களுக்கு வேலைகள் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையை செய்ய தெரிஞ்சவங்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது ஓப்பன் அப் ஆகும். ஆனால் அது வந்து கம்மியாக இருக்கும். சரி. இப்போ 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி வேலை இருக்கும். இப்போ புதுசா ஏஐ கத்துக்கிட்டவங்கன்னு வரும்போது அந்த 1000 வந்து 15 மாறும். ஏன்னா எஃபிஷியன்சி வந்து ஏஐ கூட வந்துறதுனால மக்களுடைய இன்புட் வந்து ரொம்ப கம்மியா தேவைப்படும். அதனால வந்து இப்போ எப்படி வரும்னா 1000 பேருக்கு பதிலாக ஒரு 15 பேர் வந்து உள்ள வருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பு பெரிய அளவு அடி வாங்கும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏஐ கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டமும் வரும். ஸோ போட்டியும் அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டமும் வரும். ஸோ ஐடி செக்டார்ஸில் வந்து இவ்வளோ தூரம் வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சுதாரித்து கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ்ஸு, சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் கையில் கொஞ்சம் இவ்வளோ நாளாக சேர்த்து வைக்கலாம்னா இப்போ இருக்கிற டைமிங்கில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அம்போன்னு விட போகிறாங்க. அது நடக்க போகுது. அதை முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம். சரி. இப்போது டக்குன்னு நம்ம எல்லாருமே ஒரு விவசாயம் பண்ணணுன்ற அவசியம் ஏற்படுதுன்ற உடனே நம்ம எல்லாருமே ஒரு விவசாயத்து பக்கம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து இந்த ஃபர்டிலைசரோட ரேட் இல்லை சும்மா சொல்கிறேன். அப்படி இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு துறையில் வந்து எல்லாருமே போகிறாங்க, அதுக்கு லேண்ட் வேணும், எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் டக்குன்னு நடக்கும். அது மாதிரி ஐடிலேருந்து வெளில வராங்க, வேற ஏதாவது தொழில் பார்த்துக்கோங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும்ல. என்ன பண்ணுறது? கண்டிப்பாங்க. ஐடி செக்டாரில் இருந்தவங்க வந்து இப்போ அவங்க பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஐடி கொடுத்துருக்கோம். ஒர்க்கெலாம் அதிகமாக இருந்தாலும், லோடு அதிகமாக இருந்தாலும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரெவன்யூங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் நோக்கி நகர்த்தியிருக்கும். அந்த கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைலில் சேவிங்ஸ் வச்சுட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்களாம் நினைப்பீங்க இப்போ நான் அப்படியே போயிட்டு அதனால முடிக்க போறீங்களா, அதனால வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க, அதனால இந்த கம்பெனியை சேவ் பண்ணுங்கலாம் சொல்லுவேன்னு நினைப்பீங்க. அவர் கிடையாது. நாங்கள் வந்து கண்டென்ட் மட்டும் தான் பேசுவோம். ஸோ நடுவில் ஆடெல்லாம் வாங்க மாட்டோம். பதிவோட இது என்ன பார்க்க போறோம்னா இதான் பதிவோட இறுதின்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி பண்ண மாட்டோம். வெளியில வந்துட்டாரு. போனை பிடிங்க வச்சுட்டாங்களாம். பாவம் கான்டாக்ட். ஐயோ அந்த போன்ல இருந்து என்ன லீக் ஆக போகுது? இல்லங்க இல்லையா, கான்டாக்ட்ஸ் இல்லாம. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தரோட போனை பிடிங்கி வச்சாங்க. எல்லாருமே அவரால முடியுமா சொல்லுங்க. ஆமா. சரி, ஓகே. இல்லை அது சொல்லுங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக போனா. சரி, ஓரளவுக்கு சேவிங்ஸ் நம்ம கையில் வச்சிருக்காங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் வேலை போனால் கூட அடுத்து வேறு ஏதோ பிஸ்னஸுக்கு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, அவங்க அடுத்து வேறு ஏதோ நோக்கி நகர்றாங்க. உடனே விவசாயம் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது விவசாயம். ஸோ இதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். விவசாயம் நிறைய ஐடி ஊழியர்களுக்கு தெரியாது. அதில் உங்களுக்கு உண்மையிலாமே நீங்கள் ஆர்வம் இருந்து அதோடைய புரிதல், ஒரு அடிப்படை புரிதல்லாம் நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம்.
ஆனால் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் விவசாயத்தில் வந்து டபக்குன்னு உழுகிறது. இந்த படத்தை பார்க்குறாங்க, கத்தி படத்தை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அப்படி இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்துட்டு ஒரு எமோஷனலாக வந்துட்டு நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி இவங்களும் இறங்குறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. விவசாயம் வந்து அதுக்கும் முழுமையான ஒரு புரிதல் வேணும். அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அந்த தேடுதலில் ஒரு புரிதலில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இறங்குங்க. இல்லை குடும்பத்தில் உங்களோட பேக் போனில் வேறு யாராவது அந்த இதில் ஃபீல் இருந்தாங்களா அவங்கள நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு பண்ணுங்கள். மற்றபடி எடுத்தவங்க ஒருத்தவங்க தோட்டத்தை வாங்குறேன் துறவை வாங்குறேன்னு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் காய்க்கலடா நொல்லக்கண்ணான்ட்டு உட்காந்துடாதீங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ என்னன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளோ இல்லை தொழில் விஷயங்களோ எவ்வளவோ இருக்குது, அதை நோக்கி நீங்கள் நகரலாம். ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேற எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குங்க சம்பாதிக்கிறதுக்கு. அதில் நீங்கள் போயிட்டு அது மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கான ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செஞ்சு சேமிப்பு இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் இந்த ஓராண்டுக்குள்ளே எல்லாமே லாக் ஆக போகுதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஓராண்டுக்குள்ளே சேவிங்ஸை நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியாது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கிறது சேஃப், நல்லது. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஒரு அழுத்தமாக சொல்கிறோம். ஆல்ரெடி இங்கே ஐடியில் வேலை பார்க்குற பலருக்கும் இது தெரிஞ்சும் இருக்கும். பட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் இல்லை, இது இந்த முறை சரி ஆகாது. இது வந்து ஏஐ வந்ததுனால நிச்சயம் வந்து வேலைவாய்ப்புலேருந்து பெரிய அளவு போகிறாங்க. இந்தியாவில் தான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் ஐடி இருக்குது எல்லா பக்கமும் இருந்தாலும் அதிகமாக ஐடி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மக்கள் தான், இந்தியர்கள் தான் அதிகமாக வந்து ஐடி டிபெண்ட் பண்ணிய ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஐடியில் இருக்கவங்க ரொம்ப கணிசமான அளவு தான் இருக்காங்க, இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த கன்சியூமர் பேஸ்டான விஷயங்கள்லாம் அடி வாங்கும் போது அதுலேயே ஒரு மேஜர் செக்ஷன் வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வீஸ் ஓரியன்டான ஐடி செக்டார்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம இந்தியர்கள் அதிகமாக பண்ணுறாங்க. சர்வீஸ் ஓரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, ஒரு வெளிநாட்டில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த வெளிநாட்டுடைய பேங்க்கோடைய நிர்வாகத்தை யார் பார்த்துட்டு இருப்பானா இங்கே இருக்க ஐடி கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் பேஸ்ட் இருக்கிறத இப்போ வந்து ஏஐ வந்து ஃபில் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போகும். அப்போ அதிகமாக வேலை வாய்ப்பு யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் ஓரியன்டாக இருக்க ஐடி செக்டாரில் அதிகமாக இருக்கவங்களுக்கு போகும். அதில் இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஐடி செக்டார்ஸில் மோர் தேன் 60% ஆஃப் ஐடி செக்டார் வந்து சர்வீஸ் ஓரியன்ட். அப்போ 60% மக்களுமே அந்த சர்வீஸ் ஓரியன்டில் தான் இருக்காங்கன்னா, அதில் தான் ஒரு 90% பேருக்கு வேலை போக போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செம்மையாக லாக் ஆகிடும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியாகவும் இருக்கும், இந்தியாவுக்கே ஒரு பெரிய அடியாக இருக்கும். ஸோ ஐடி ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்களோட ரெவன்யூ வருது, அந்த மணி ஜென்ரேஷன் இருக்கு. இது வந்து அப்படியே லாக் ஆகும்போது ஒரு மேஜர் ஜங்க் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் வந்து அடி வாங்கும். ஸோ பொருளாதார சரிவுமே இதனால் நமக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏனால் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இது ஒரு நெகட்டிவாக வந்து நிற்கும். சரி, இப்போது ஐடியில் இருக்கவங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு பாதிப்பு வரப்போகுது. பட் எவ்ரி திங் ஹேஸ் அண்ட் செயின் ரியாக்ஷனில் காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி. ஸோ ஐடியில் இருக்கவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்களா, இல்லை இதோட ரியாக்ஷனால வேறு எதுலாம் வந்து நடக்க போகுது? சென்னையில் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய வீட்டோனர்களே உங்களுக்கு ஆப்பு ஒன் அமாங் த அது. ஆமாம், இது மாதிரி ஐடியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே பேசிக்காக சொல்கிறேன், ஐடி கம்பெனிகள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு விற்றா வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னு ஒரு கடை ஒருத்தர் நடத்தினான்னு வைங்களேன். இப்போ அந்த கடைகள் என்ன ஆகும்? ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்க அங்கேயும் ஆளுங்கெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. ஐடி கம்பெனிக்காரங்க எவ்வளோ வேணாலும் வாடகை கொடுத்துட்டு வீடு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாடகையெல்லாம் ஏற்றி கடைசியில் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாத லெவலுக்கு ஓரம் கட்டப்படுற அளவுக்கு எல்லாம் அவுட்டரில் போயிட்டாங்கங்க. இங்கே வேற ஜாப் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடி கம்பெனிஸ் இருக்க இடத்துல போய் வாடகை எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. வீடுகளுக்குலாம் இஷ்டத்துக்கு 1 BHK வாடகை கேட்டிங்கன்னா 20,000ங்கிறாங்க. 1 BHK 20,000, 15,000 20,000ங்கிறாங்க. ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு, ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட். அது நார்மலாக எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 7,000 8,000 கொடுக்கலாம். இதுதான் அதோடைய நார்மலான ஒரு ப்ரைஸு. ஆனால் 7,000 8,000 கொடுக்குறதோடைய இந்த காஸ்ட்டை 20,000க்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது நான் சொல்கிறது நார்மலான ஒரு வீட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இதே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 BHK அதில் வந்து அந்த அமெனிட்டிஸ்லாம் இருக்குது, அது வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா இருந்துச்சுன்னா 40,000ங்கிறாங்க. 40,000 இதெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய வாடகைகளோட இதெல்லாம் இனிமேல் அடி வாங்கும். அது சொல்லிங்களூர் தாண்டி இருக்கிறதும் இந்த ரேட் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ இந்த ஐடி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த வாடகைக்கு விடக்கூடிய இடங்கள் குறையும். இப்போ வாடகைக்கு ரேட் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ரேட்டும் ப்ராப்பர்ட்டி ரேட்டும் மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கனால
அது குறைய விடாமல் பார்த்துக்குவாங்க. அப்படியே ஒரு மார்க்கெட் அப்படியே ஒரு ஃபேக் மார்க்கெட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், யாருக்காவது வீடு வாங்கணும்ல என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் மலேசியாவோ சிங்கப்பூரில் கூட போய் வீடு வாங்குங்க. ஆக்சுவலாக சென்னையில் வீடு வாங்குறதும் சிங்கப்பூரில் வீடு வாங்குறதும் ஒரே அளவு விலை. துபாயில் வீடு வாங்குறது ஆக்சுவலாக சீப்பு. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, துபாயில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இப்போ 2 கோடி இருக்கு, நீங்கள் அன்னைக்கு பார்த்தேன் 2 சூட்கேஸ். ஆமாம், 2 கோடி எல்லாம் 2 சூட்கேஸ்ல பாருங்க தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ 2 கோடி உங்ககிட்ட இருக்கு. எந்த ரூட்ல வந்திருக்குன்னு சொல்லிருங்க. ஏன்னா ரூட் மாஃபியாவுக்கு வேலை செய்யறவங்களுக்குலாம் வந்து பல கோடிகள் கொட்டி கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுதுல்ல. ஸோ அது மாதிரி கொடுத்துருவாங்க. கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க ஃபோட்டோ. ஏங்க நான் என்ன இப்போ கேட்குறேன்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அது கோட் சூட் போட்டுருக்கிறது ஏங்க மேல் ஃபோட்டோ மட்டும் காட்டுறீங்க? அப்படியே ஒரு வைட் ஷாட் எடுக்கலாம்ல, ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? அது வந்து அதே இமேஜில் இருக்க மற்றவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். என்ன சிறையில் வச்சிருவாங்க, நீங்க தனியா உட்காந்து பேசணும். அதனால வேணாம். சரி, நான் ஏன்னா மக்கள் வந்து பீப்புள் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் கீழே. உங்க கண்ணு நல்லா இருக்கணும்னா யூ டோன்ட் ஹேவ் டு நோ சம் திங்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீயா பேக் ரூம்ஸ்லேயே விட்டுருங்க. ஆமா, சரி, ஓகே. ஸோ அதனால என்னன்னா, இப்போ இந்த 2 கோடி வச்சிருக்கீங்கல்ல, இப்போ இந்த 2 கோடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வீடு வாங்குறீங்கன்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க. இந்த 2 கோடிக்கு நீங்க சென்னையில வீடு வாங்குறதும் துபாயில 1.5 கோடிக்கு வாங்கிக்கலாம். சென்னையில நீங்க 2 கோடிக்கு வாங்குற அதே ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அதே மாதிரியான லொக்காலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க துபாயில 1.5 கோடிக்கு வாங்கிடலாம். இப்போ நீங்கள் என்னன்னா, இப்போ சென்னை துபாய் அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்குறதா, இல்லை சென்னையில் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டடான ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பில் லேண்ட் ரேட்லாம் ஏற்றி வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறதா? இந்த சங்கங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த போர்டு அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு வேணும்னே வந்து ஒரு ஹைப்பை வந்து ஏற்றி வச்சுட்டு வாங்க முடியல மக்களால். உண்மையிலே சொல்கிறேன், மக்களால் வாங்க முடியல. அதனால இப்போ லேண்டெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் அட்லீஸ்ட் லோன் ஆகுது, கடனாச்சும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அந்த கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அது இதுலாம் பார்த்துட்டு மேலேங்களையும் பார்த்துட்டு உனக்குலாம் கொடுக்க முடியாது போடான்ருவாங்க. அப்போ இது வாழ்றதுக்கே வழி இல்லாத அளவுக்கு சென்னையை வந்து இப்படி ஹைப் ஏற்றி வைக்கிறதுனால யார் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா, யார் வந்து வாங்குவா? அப்போ இந்த மாதிரி இந்த ஃபேக்காக இந்த ப்ராப்பர்ட்டி ரேட்டை ஏற்றுறது போகிறதெல்லாம் இப்போ வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏற்றினா ஏற்றி வச்சுட்டு உட்காந்துக்கோ. நீ இப்போ சாகும்போது அங்கேயே சமாதி கட்டி படுத்துக்கோ. அந்த வீட்டை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொன்று, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்கல்ல, ஏன் ஃபில் ஆகாமல் இருக்கு? காலியாக தான் இருக்கு. காலியாக தானே இருக்கு. ஏன் கட்டிக்கிட்டே இருக்காங்க? ஏன் ஃபில்லும் பண்ண முடியல? இது சைனால நடந்த மாதிரி இங்கேயும் நடக்க போகுதுங்க. சைனால கோஸ்ட் டவுன்ஸ் சொல்லுவாங்க சைனால. ஏன்னா நிறைய ஸ்கை ஸ்கிரேப்பர்லாம் பெருசு பெருசாக கட்டி விட்டுறது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இதே தான் சென்னையும் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஃபேக்காக லேண்ட் ரேட்டை ஏற்றாதீங்க தயவு செஞ்சு. பேராசைப்பட்டு கேட்கும் போதெல்லாம் விலை ஏற்றி சொல்றது. அப்போ அதுவே மார்க்கெட் ரேட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட் ரேட்டாக அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வாங்கவே முடியல யாராலையும். அதையும் மிஞ்சி வாங்குறவன் ஆனால் 1-2 பேர் இல்ஸ் வாப்பா இருப்பான். இப்போ புரியுதுங்களா? இப்போ எந்த விலை சொன்னீங்களாலும் வாங்குறதுக்கு 1-2 பேர் இருப்பான். பட் ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே அஃபோர்டபுள் லேண்ட் ப்ரைஸஸ் இல்லைங்கிறனால இதெல்லாம் வந்து பெரிய அளவு எக்கனாமியை பாதிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையை விட்டு அவுட்டரில் போக ஆரம்பிக்கிறாங்க மக்கள். சென்னை விட்டு அவுட்டர் போக 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 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா அம்யூனிட்டிஸையும் தள்ளி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, சென்னையோட பாப்புலேஷன்ல இருந்து, சென்னையோட பரப்பளவுல இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் போக வரதெல்லாம் தலைவலியா போயிருங்க. உதாரணத்துக்கு பெங்களூரோட ஏர்போர்ட் மாதிரி எங்கேயோ இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு அப்புறம் அது வந்து ஒரு லெவல்ல ஸ்டாக்னன்ட் ஆயிரும் வளர்ச்சி. ஒரு நாட்டில் வளர்ச்சி என்பது பரவலா இருக்கணும். சென்னை நல்லா டெவலப்டா இருக்குன்னா அடுத்து வேற ஊர்களும் அதே அளவுக்கு ஈக்குவலா, சென்னை அளவுக்கு ஈக்குவலா டெவலப் ஆகி வரணும். சென்னை ஒரு படி மேலே போகணும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கோலாலம்பூர் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ளைட்லேருந்து கோலாலம்பூர் பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூர் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு கண்ணுக்கு தெரியும். ஒரு ஊர், அந்த நாடு, அந்த ஒரு கேபிட்டல் தான், தலைநகரம் தான். ஆனால் அதோட எண்டை உங்களால் பார்க்க முடியும். அதோடைய ஃபுல் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃப்ளைட்லேருந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியும். சென்னை நீங்கள் பார்க்க முடியுதா? ஏன்னா சென்னை வந்து அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. இதனால் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நன்மைக்கே கிடையாது. இது என்ன ஆகும்னா, இயற்கை ஃபுல்லாக அழிக்க ஆரம்பிக்கும். இப்போ கோலாலம்பூரோட அவுட்டுக்கு வந்துட்டிங்கன்னா காடு மாதிரி இருக்கும், செடி கொடிகள் நல்லா இருக்கும், அங்கே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அங்கே வந்து வேற மாதிரியான நீர்த்தேக்கங்களை உருவாக்கலாம், வடிகால்களை உருவாக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே வடிகால் உருவாக்குவீங்க, எங்கே நீர்த்தேக்கங்கள் உருவாக்குவீங்க? எல்லா பக்கமும் மக்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தா. அதே மாதிரி நீங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் எவ்வளவு விஸ்தரிப்பு பண்ணாலும் பத்தாது. நீங்க எங்க இருந்து எங்க மெட்ரோ பட்டி எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்து கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மெட்ரோ கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க என்ன அதுக்குள்ள நீங்க மெட்ரோ கட்டி முடிக்கிறதுக்குள்ள
இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்துக்கும் சென்னை. இப்போ ஆல்ரெடி எத்தனை டிஸ்ட்ரிக்டை சேர்த்து வச்சிருக்கு சென்னை? காஞ்சிபுரம், இந்த பக்கம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இத்தனை டிஸ்ட்ரிக்டை சேர்த்து ஒரு ஊரா? அப்போ இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே சென்னை ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விடும். ஃபங்க்ஷன் ஆகாது, இட் ஓன்ட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் எங்களுக்கு இப்போ புரியாது. சிட்டி பிளானிங்கே இல்லாமல் இஷ்டத்துக்கு வளர விட்டுட்டு இருக்கீங்க சென்னையை. ஒரு கன்ஃபைன்டா இது இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது சென்னை அப்படின்னு இருக்கணும். அப்போதான் அது வளர்ச்சி. இது வாட்டு இப்படி படறதா மாதிரி படர்ந்துக்கிட்டே இருக்கும்னா அது அழிச்சிக்கிட்டே போகும் சுற்றி. அப்படி இயற்கை. அப்போ சென்னைக்கு நடுவில் இருக்கவனுக்கு தண்ணி பிரச்சனை வரும். மழை பெஞ்சனா வெள்ளம் தேங்கி நிற்கும். அவனுக்கு அங்கே இருக்க தண்ணி எங்கே அனுப்புவ? எங்கேருந்து எங்கே எடுத்து கொண்டு போய் சொருக்கி விடுவ? பண்ணவே முடியாது. ஸோ அந்த சிட்டி பிளானிங்லாம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு சென்னை வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் சென்னையோட ப்ரைஸிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் மோஸ்ட், இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சென்னைக்கு இருக்க அதே பிரச்சனை மும்பைக்கும் இருக்கு. ஆமாம், சரியா? ஆனால் டெல்லிக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. மும்பைக்கும் சென்னைக்கும் ஈக்குவலாக அந்த பிரச்சனை இருக்குது. அது ஏன்னா அது ரெண்டும் இது அப்படியே அப்படியே இன்ஃப்ளேட் ஆகிட்டே போகுது. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் உலக நாடுகளில் போய் பாருங்கள், எந்த நாட்டோடைய தலைநகர்லையும் நீங்கள் வந்து சென்னையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வீடு நல்லா வாங்கிடலாம். இன்னுமே பெருசாக கூட வாங்கலாம். லண்டனில் கூட நீங்கள் வீடு வாங்கிடலாம். அப்படிங்களா? லண்டனில் கூட நீங்கள் வீடு வாங்கிடலாம். யூஎஸில் கூட நீங்கள் வீடு வாங்கிடலாம். ஆனால் சென்னையில் வாங்குறது கஷ்டம். ஸோ இந்த ஐடியோட பாதிப்பு வந்து இந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஸ்க்கு, வீடு ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய முடியாது. ஏன்னா அதிகமாக இப்போ வாங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஐடியில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் லோன் கிடைக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் லோன் கிடைக்காது. கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மேக்ஸிமம் லோன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 கோடிலாம் தாண்ட மாட்டான். அதுக்குள்ளே தான். புரியுதா? ஓப்பனாக சொல்கிறேன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு லோன் சாங்ஷன் ஆகும். இப்போ 50 லட்சம் 60 லட்சத்துக்கு அவரால் வீடு வாங்க முடியுமா சென்னையில்? 50 லட்சத்துக்கு 60 லட்சத்துக்கு வீடு கிடைக்காது. ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 15,000 போட்டுட்ருக்கான் சென்னையில். 50 லட்சம் 60 லட்சத்துக்கு எங்கே வீடு வாங்கி எங்கே லேண்டு கட்டி எங்கே வீடு கட்டுறது? அப்போ அவரால் வாங்க முடியாது. இப்போ லேண்டுக்கு ஒரு லோன் போட்டு அவர் அடைச்சிக்கிட்டு அவர் காலம் ஓடி போயிடும். இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாங்கல்ல, ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அது இதெல்லாம் இருக்கனால அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இவங்களுக்கு கொஞ்சம் லோன் அதிகமாக கிடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எம்ப்ளாயிஸு இப்போ மாதம் வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி லோன் வரைக்கும் அவங்களால ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போய் 1 கோடி ரூபாய் லோன் எடுக்க முடியும். அவர் வீட்டில் இருக்க நகை அதெல்லாம் விட்டா 2 கோடிக்கு வீடெல்லாம் வாங்க முடியும். சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து அவங்க வீடெல்லாம் வாங்குறாங்க. வாங்குங்க, நான் வாங்க வேணான்னு சொல்ல, வாங்குறது நல்லது தான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வீடுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது வந்து பெருசாக அடி வாங்க போகிறது இல்லை. இந்த இதில் வந்து இப்போ இவங்களோட கெப்பாசிட்டி, இவங்களோட வேலை வாய்ப்புலாம் அங்கே ஸ்திரத்தன்மை அடைய இல்லாமல் போகும் பொழுது கடன் கொடுக்குறவன்லேருந்து எல்லாமே லாக் ஆகும். இதில் இன்னொன்று இண்டஸ்ட்ரி எது அடி வாங்கும்னா கார் இண்டஸ்ட்ரி. கார் லோனும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கவங்களுக்கு கார் லோன்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் கூட அவங்களால வாங்க ஈஸியாக எடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் மாதம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களால் நீங்கள் ஒரு BMW காருக்கு லோன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா காருக்கு எலிஜிபிள் அது கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களால் ஒரு ஆடி காரோ ஒரு BMW காரோ கூட நீங்கள் வாங்க முடியும், வாங்கிட்டும் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இங்கே இவங்களோட சம்பளம், இவங்களோட வேலை வாய்ப்பு அங்கே அடிவாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள் லேண்ட் அடி வாங்கிடுது. ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலையும் பையர்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே எல்லா ஆங்கிள்லையும் இது வரும். ஸோ இது ஒரு வே ஆஃப் இது அடி வாங்கும். அப்புறம் சென்னையில் வந்து விலைவாசி வந்து அதிகரிப்பு வந்து குறையும். சென்னையில் வந்து காஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து குறையும். ஏன்னா சென்னையோட காஸ்ட் ஆஃப் லைஃப் அதிகரிச்சதே வந்து ஐடி தான். அது வந்து இப்போ அவங்க அங்கே அடி வாங்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து சென்னையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சிம்பிள் சிட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய பார்ஸு, பெரிய பெரிய இவங்கனால பணம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த இடம், ஸ்டார் ஹோட்டல்ஸு, இது எல்லாத்துக்குமே வியாபாரம் அடி வாங்கும். ஸோ ஓவராலாகவே இது ஒரு வேவ் உருவாக்கும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இப்போ ஐடியில் இருக்கவங்களும் அவங்கள யாரெல்லாம் அப்கிரேடடாக தங்களை வச்சிருக்காங்களோ மேபி அவங்களாம் கூட கொஞ்சோண்டு பொழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக் ஸ்கில்ஸோட ஏஐல உள்ள இன்வால்வ்டாக இருக்கவங்களுக்கு, அதில் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டவங்களுக்கு தப்பிச்சிருவாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்க ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து தப்பிச்சிருவாங்க. ஒரு அதுக்கு அடுத்து அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வந்து பாஸ் அவுட் ஆவாங்க. சரி, நீங்கள் சொல்கிற பார்த்தா யூஎஸ், அதுக்கப்புறம் யூகே, அதுக்கப்புறம் ரொம்ப மேம்பட்ட நாடுகள்னு பார்க்கப்படுற நாடுகள்லாம் இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படாத மாதிரியும் சைனா, பிலிப்பைன்ஸ், இந்தியா,
இது மாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் செக்டரில் ஆட்கள் நிறைய போடுறாங்களோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்றீங்க. இதுதான் பேசிக்காக நடக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய சந்ததி நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பையர் எக்கானமி மாதிரி இல்லாமல் மேக்கிங். அதாவதுங்க இங்கே என்னன்னா இந்தியாவும் சீனாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க வளரணும்னு. சீனாவும் வளரணும்னு முடிவு எடுக்குது, இந்தியாவும் வளரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. சீனா வந்து முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் பேஸ்டாக மேனுஃபேக்சரிங் பேஸ்டாக அவங்க வந்து அவங்களுடைய ஆற்றலை செலவு செஞ்சாங்க. அவங்களோட எஜுகேஷன், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த மாதிரி போனாங்க. இன்னைக்கு சீனாவோட இடம் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏன்னா உற்பத்தியை வந்து அவங்க வச்சிருந்தாங்க, இனோவேஷன் அவங்க கையில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க மேலே போயிட்டே இருக்காங்க. அந்த வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சைனா. இப்போ சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ எல்லாரும் இருக்க மாதிரி ஆயிப்போச்சு. இந்த இடத்துல இந்தியா வந்து சர்வீஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. சர்வீஸ் பேஸ்டாக நம்ம வந்து வளரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் செக்டார்ஸ், சர்வீஸ் பேஸ்டாக உலக நாடுகளோட எல்லாத்துக்கான சர்வீஸும் அவங்களுக்கான மார்க்கெட் எக்கனாமியாகவும் இந்தியா வந்து தன்னை தகவமைச்சுது. கரெக்டாக இந்தியா வந்து எடுப்பார் கைப்புள்ளியாக தான் போகுது. இதுதான் நம்மளுடைய விதி. ஸோ இப்போ இந்த 2 பிளானில் அவன் வந்து லீட் பண்ண போயிட்டுருக்கான். நம்ம வந்து அடுத்தவங்களோட பாலிசி நம்மளை எஃபெக்ட் ஆயிருமோன்னு பயந்து அவங்க இவன் சொன்னா இவன் கோச்சுக்கானா, அவன் சொன்னா அவன் கோச்சுக்கானா, இவன் இப்போ என்ன தடை போட்டா என்ன பண்ணுறது, பெட்ரோலுக்கு டீசலுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட கையேந்திட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து லாக் ஆகிறோம் நம்ம. ஸோ இதுதான் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். அந்த பாலிசி மேக்கிங்கில் நம்ம செய்கிற ஒவ்வொரு மாற்றத்துக்கு பின்னாடியும் நான் சொல்ல தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்ட எந்த நாடும் வளர்ந்த நாடாக இருக்க வாய்ப்பில்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அடி வாங்கும். ஆனால் இந்த சேட் திங் என்னன்னா இன்னைக்கு நம்ம இதை மாற்றணும்னு அரசாங்கம் நினைச்சா கூட ஒரு ஜென்ரேஷன் பாதிக்கப்பட்டு அடுத்த ஜென்ரேஷன் தானே பாரு இதனால நன்மைகளை வைக்க முடியும். அப்படி கிடையாது. அன்னைக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான காலம்ங்கிறது டெக்கேட்ஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? ஸோ அதனால அப்படிலாம் அதாவது வந்து எதுவுமே பெருசாக டிலே ஆகலை. இப்போ இந்தியா வந்து தன்னோட பாலிசியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வேலையை ஆரம்பித்தாலும் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷிஃப்ட்டை மாற்றிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு தற்சார்பு பேஸ்டாலாம் யாரும் பேசல. காந்தி பேசினாரு, காந்தி காலத்துக்கு அடுத்து யாரும் பேசல. இப்ப மோடி ஏன் அதை பேசிட்டே இருக்காரு? மேக் இன் இந்தியால தொடங்கி அதுக்கு அடுத்து வந்து இப்ப வந்துட்டு இப்ப இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம ஊக்குவிக்கணும், இந்தியன் பேஸ்டு கார்ஸ்ல இருந்து ஆட்டோமோட்டிவ்ஸ்ல இருந்து இந்திய கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்திய கம்பெனிகளை தூக்கி சைனா பிளஸ் ஒன் மாதிரி அங்க இருக்கிற தொழிற்சாலை இங்கே ஒன்று தொடங்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து முழுக்க பிச் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்கல்ல. இதை நீங்க பார்த்தா தெரியும். இப்ப பாலிசியில சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதோடைய விளைவுகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சேர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தன் சீனாக்காரன் அதோடைய விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்ம அதோட விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, அப்போ ரொம்ப ஓப்பனாக ஒன்றேன்னு சொல்லணும். நிறைய பேர் பார்த்து பொறாமப்பட்டிருப்போம் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்து, இவங்கள மாதிரி ஆகணும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பார் செட் பண்ணிட்டு, அதாவது ஒரு என்ன சொல்ற எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக யாரை எல்லாருமே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த ஃபீல்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்றீங்க. ஸோ எது வேணா அப்படி நிலைச்சு நிற்காம மாறிட்டே இருக்கும். இதானா இது கன்ஃபார்மாக நடக்க போகிறது தான். இது வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஐடி செக்டார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது நடக்க தான் போகுது. பட் இந்த ஷிஃப்ட் வந்து அப்படியே நம்மளை கழட்டி விட்டு போகிறாங்களா அப்படின்னா அதுவும் நடக்கும். காரணம் என்னென்னா வெளிநாட்டு கம்பெனிகள் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லே ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்கனாலும் இங்கே வந்து மக்கள் வந்து போராட்டம் கீராட்டம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனிகளில் நஷ்டஈடு கொடு, அது கொடு, இதை கொடு, கவர்மெண்ட் எதாவது லாக் பண்ணும், இதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க என்னோட கணிப்பு என்னென்னா அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புற மாதிரி கிளம்புவாங்க. அதான் அவங்களுக்கும் லாபம், நஷ்டம் கம்மியாகும். நஷ்டம் கம்மியாகும். அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புங்கிற மாதிரி கிளம்புவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். சரி, பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னொன்று நம்ம இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் இந்த மாதிரி லே ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த கம்பெனிஸில் லே ஆஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரைட், ஏன்னா நம்ம பேசுறது இன்சைட் இன்ஃபர்மேஷன் நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக அந்த சாதனை படைச்சிருக்க மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.